கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமானது. அதற்கான காரணம், தன்னை வளர்த்த அன்னையர்களான கார்த்திகை பெண்களே அந்த நட்சத்திர கூட்டமாக இருப்பதனால் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமானது. சப்த ரிஷிகளுடைய மனைவியர்களில் அருந்ததியை தவிர்த்து மற்ற 6 பேரும் தங்களுடைய கணவர்களை பிரிந்து சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தனர். இறைவனையே குழந்தையாக எடுத்து சீராற்றி வளர்க்கும் பேற்றினையும் அஷ்டமா சித்திகளை அடைந்து அருந்ததி தேவி போலவே தாங்களும் நட்சத்திரங்களாக விண்ணில் மிளிர வேணும் என்று ஆலமரத்தின் அடியில் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தனர். அவர்களின் தவத்தை நிறைவேற்றும் பொருட்டு சிவபெருமானே முருகனாக தோன்றிய போது இறைவனையே குழந்தையாக கொஞ்சம் பாக்கியம் பெற்று கார்த்திகை நட்சத்திரமாக மாற இறைவன் அருள் புரிந்தார். இந்த நிகழ்வை பரிபாடலில் வரைந்த பாடல் மிக அழகாக விவரிக்குது. வடவையின் விலங்கு ஆள் உரை எழுமகளிருள் கடவுள் ஒரு மீன் சாலினி ஒழிய அறுவர் மற்றையோரும் அந்நிலை அயின்றனர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. கார்த்திகை பெண்கள் முருகனை தாமரையில் இருந்து தான் எடுத்தார்கள், அவர்கள் கர்ப்பத்தில் தாங்கவில்லை என்பதை அடுத்தடுத்த வரிகள் அழகா சொல்லியிருக்காங்க. மறு அறு கற்பின் மாதவர் மனைவியர் நிறைவையின் வழாது நிர்சூலினரே அப்படின்னா நிறையாத கர்ப்பத்தினை கொண்டவர்கள்னு அர்த்தம். நிவந்தோங்கு இமயத்து நீல பைஞ்சுனியில் பயந்தோர் என்பர் பதுமத்து பாயல் பெரும் பெயர் முருகா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கள் இருந்த தாமரையில் இருந்து தான் எடுத்தார்கள், அவர்கள் கர்ப்பத்தில் தாங்கவில்லை என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த பரிபாடலில். ஆனால் தமிழே படிக்க தெரியாத இந்த ஜென்மங்க இந்த பாடலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தமிழ் என்ற பெயரில் மக்களிடையே தவறான விளக்கத்தை பரப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்களே அறிவீனமானது தான். இவங்களுக்கு கடவுளை பற்றியும் தெய்வ நம்பிக்கையை பற்றியும் பேச அருகதையே கிடையாது. இறைவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற பரம்பொருளானவன். அப்படி இருக்கும் இறைவனை நம்முடைய இந்த சின்ன அறிவுக்குள்ளே அடக்கிட முடியாது. பக்தியால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். எல்லோருமே பக்தி செலுத்துங்க.